சார், டிஜிபி அப்பாயின்மெண்ட்ல யூபிஎஸ்சி லிஸ்ட் அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொன்னீங்க. அதோட அப்டேட் என்னங்க சார்? மேஜர் அப்டேட்ஸ் எதுவும் இல்லை. எப்படியாவது இந்த பொறுப்பு டிஜிபியை வைத்து காலத்தை ஓட்டி விடலாம் என்று இந்த அதிகாரிகள் குழு நினைத்து கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகளும் இன்னும் வலுவாக இது குறித்து கேள்வி எழுப்ப வேண்டும், தேவைப்பட்டால் போராட்டங்களையும் நடத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இப்போது இந்த யூபிஎஸ்சிக்கு தலைமைச் செயலாளர் முருகானந்தம் யூபிஎஸ்சி கூட்டத்தில் கலந்துக்கும் போது ஒரு டாசியரை கொடுக்குறாரு. 2 அதிகாரிகள் இந்த பதவிக்கு தகுதியானவர்கள் அல்ல அப்படின்னு. ஒன்று சீமா அகர்வால், இன்னொன்று ராத்தோர். இவங்க 2 பேரும் இந்த பதவிக்கு தகுதியானவர்கள் அல்ல. சீமா அகர்வால் ஏன் தகுதியானவர்கள்னா அதுக்கு ஒரு குற்றச்சாட்டு பட்டியலை கொடுக்குறாங்க. ராத்தோர் ஏன் தகுதியானவர்கள்னா அது ஒரு பட்டியலை கொடுக்குறாங்க. சரி, இப்போ இந்த அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டு இருக்குது, ரைட்டா? இந்த 2 அதிகாரிகளும் காவல்துறையின் தலைமை இயக்குனர் பதவிக்கு தகுதி இல்லாதவர்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். காவல்துறையின் தலைமை இயக்குனர் பதவிக்கு தகுதி இல்லாத இவர்கள் இருவரும் தீயணைப்புத்துறையின் தலைவராகவும் போலீஸ் அகாடமியின் தலைவராகவும் மட்டும் இருக்க தகுதியானவர்களா? நீங்கள் ஒரு சார்ஜ் சொல்கிறீங்க. அப்போ ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க அவங்க, இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? விசாரணை பண்ணி அவங்க சஸ்பெண்ட் பண்ணு, கரெக்டாக? நான் விசாரணையே நடத்த மாட்டேன், ஆனால் இந்த பதவிக்கு மட்டும் அவங்க தகுதி இல்லைன்னா இது என்ன லாஜிக் இது? உலகத்தில் எங்கேயாவது ஒரு கவர்மெண்ட்டு தன்னோட ஆஃபீஸர்ஸை பற்றி போய் இன்னொரு இடத்துல இப்படி போய் கோல் சொல்கிறது, குற்றம் சுமத்துறது நீங்கள் என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்த ஆஃபீஸர் மேலே குற்றச்சாட்டு வந்தாலும் டிஃபெண்ட் பண்ணுவாங்க. எங்கள் ஆஃபீஸர் பற்றி இப்படி சொல்லாதீங்கன்ட்டு. இவங்களே போய் கவரில் போட்டு கொடுக்குறாங்கப்பா. ராத்தோர் மீது இவர்கள் 100 குற்றச்சாட்டுகள் சொல்லியிருக்கிறார். அந்த 100 குற்றச்சாட்டு உள்ள ஒரு அதிகாரி காவலர் பயிற்சி கல்லூரியின் தலைவராக இருந்து போலீஸ்காரங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா விளங்குமா அந்த பேட்ச்சு? காவலர்கள் முதல் டிஎஸ்பிக்கள் முதல் சப் இன்ஸ்பெக்டர்கள் முதல் அத்தனை பேருக்கும் ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் ஒரு திரு ராத்தோர் இருக்கிறார். அந்த பதவியில் அவர் நீடிக்கலாமா? மக்களின் உயிர் காக்கக்கூடிய துறையான தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையின் இயக்குநராக திருமதி சீமா அகர்வால் இருக்கிறார். அந்த பதவியில் மட்டும் அவங்க நீடிக்கலாமா? நீங்கள் இந்நேரம் நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால் இந்நேரம் அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்துருவோம், கரெக்டாக? இல்லை அந்த பதவியில் நீடிக்கலாம். அவங்க இந்த பதவிக்கு வரும்போது மட்டும்தான் இவர்கள் மீது குற்றச்சாட்டு இருக்கிறதுன்றது என்னையா லாஜிக் இது? இருக்கிறவனையெல்லாம் பைத்தியக்காரங்க ஆக்கிட்டு இருக்காங்கப்பா. 4 பேர் உட்காந்துக்கிட்டு தொடர்ந்து எல்லா எதிர்க்கட்சிகளும் இது பற்றி பேசிவிட்டன. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அப்பவும் நான் பண்ண மாட்டேன்னு சொன்னால் உச்சநீதிமன்றத்தில் போய் நீங்கள் இந்த மாதிரி இப்போ இதே டிஃபென்ஸ் அவங்களும் எடுப்பாங்களா, எடுக்க மாட்டாங்களா? இல்லைங்க இவங்க இந்த பதவிக்கு தாங்க தகுதி இல்லைன்ட்டு உச்சநீதிமன்றத்தில் கேட்க மாட்டாங்களா? சரிங்க, நீங்கள் சொல்கிற சார்ஜஸ் உண்மையாக இருந்தால் வாட் ஆக்ஷன் ஹேவ் யூ டேக்கன் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அவ்வளோ ரிஸ்கையும் மீறி நாங்கள் இந்த பொம்மை டிஜிபி தான் வச்சுருப்போம் என்று இருக்கிறார் திரு வெங்கட்ராமன் அவர்களுக்கு. இது எல்லாமே தெரிஞ்சும் பொம்மை மாதிரி இந்த பதவியில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்கன்னா இவரெல்லாம் என்ன மனிதர், இவரை எப்படி வரலாறு பதிவு செய்ய போகிறது என்பதை அவர்தான் உணர வேண்டும். தொடர்ந்து நம்ம சேனல் மட்டும்தான் மீண்டும் மீண்டும் பேசி கொண்டிருக்கிறது. போலீஸ் டிபார்ட்மெண்ட் இப்படி குட்டிச்சவராகிட்டு இருக்கின்றத அத்தனை பேருமே இன்று பேச தொடங்கிவிட்டார்கள். சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்கிறது, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பெருகிவிட்டன. அப்போ இதுக்கு டாப்லேருந்தே இந்த சிக்கல் இருக்குல்ல. நீங்களே ஒழுங்கினமாக இருந்தீங்கன்னா அப்புறம் குற்றவாளி எப்படி ஒழுங்காக இருப்பான்? ஸோ விரைவில் இந்த உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பார்ப்போம் சார். அப்படியே இன்னொரு காவல்துறை விவகாரம் பற்றி பேசிடலான்னு நினைக்கிறேன். இந்த கோவை விவகாரம் தொடர்பாக 1 மாதத்தில் சார்ஜ் ஷீட் போடணும்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. காவல்துறை 1 மாதத்தில் போடுறதுக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. தமிழக முதல்வருக்கு நிர்வாகம் என்றால் என்னவென்றே தெரியாது என்பதை பலமுறை நமது நிகழ்ச்சியில் நாம் பேசியிருக்கோம். இது உதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு சம்பவம். அந்த கோவையில் அந்த மாணவிக்கு நடந்த அந்த கோர சம்பவம் மிக மிக ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம். அதில் சம்மந்தப்பட்டவர்களுக்கு கடுமையான தண்டனை பெற்று தர வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அந்த விசாரணை நியாயமாக, சட்டப்பூர்வமாக, விஞ்ஞானபூர்வமாக நடக்க வேண்டுமா அல்லது உங்களது வசதிக்கேற்ப நடக்க வேண்டும்? முதல்வருக்கு அறிவே இல்லைன்றதுக்கு இது ஒரு உதாரணம். 1 மாதத்தில் சார்ஜ் ஷீட் போடுவோன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார் இவர். சரி, யார் கேட்டு அனௌன்ஸ் பண்ணீங்க? இந்த வழக்கில் என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டியது இருக்குது? அடையாள அணிவகுப்பு நடத்த வேண்டும். அடையாள அணிவகுப்பு நடத்தவில்லை என்ற ஒரே காரணத்துக்காக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றி இப்போ இதில் அடையாள அணிவகுப்பு நடத்தணும். அடையாள அணிவகுப்பு நடத்துவதற்கு அடையாள அணிவகுப்புன்றது போயிட்டு இந்த அடையாளம் காட்ட பண்ணுறது கிடையாது, ஜட்ஜு முன்னாடி நடத்தணும். சரியா? யார் அடையாளம் காட்டணும்? பாதிக்கப்பட்ட பெண்ணோ அந்த பையனும். அந்த பெண் அந்த ட்ராமாலேருந்து ஷி மஸ்ட் பி ஹெவிலி இன்ஜூர்ட், இல்லையா? அந்த பையன் வெட்டுக்காயத்தோடு இருக்கிறான். ரெக்கவரி ஆகிறது குறைஞ்சது ஒரு 15-20 நாள் ஆகுமா? அதுதான் மினிமம் 20 days. ஃபஸ்ட் அந்த பொண்ணு ட்ராமாலேருந்து வெளியில் இவன் தான்னு அடையாளம் காட்டுறதுக்கு ஷி ஷுட் ரெக்கவர். எதை வச்சு சொன்னீங்க நீங்கள்? இப்போ சிஎம் கமிட் பண்ணிட்டான்னு வேகமாக சார் நடத்திட்டு இருக்காங்க. இது எங்கே போய் முடியும் தெரியுமா? தஷ்வந்த் கேஸ் மாதிரி போய் முடியும். ஒழுங்காக எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண மாட்டாங்க, எது பண்ண மாட்டாங்க, முடிக்கணுன்றதுக்காண்டி சும்மா ஏதாவது போட்டு எழுதி விடுறது. உச்சநீதிமன்றம் தஷ்வந்த் வழக்கிலேயே தெளிவாக சொல்லியிருக்கிறது. எவ்வளவு பெரிய கோரமான குற்றமாக இருந்தாலும் சட்டத்தின்படி விசாரணை நடக்க வேண்டும். அப்போ நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் ஒழுங்காக நடத்தலை, டிஎன்ஏ டெஸ்ட் ப்ராப்பராக செய்யலை அப்படின்னா கோர்ட்டு இவங்க 3 பேரும் விடுதலை தான் செய்ய போகுது. இப்போ எதை வச்சு நீங்கள் 1 மாதத்துக்குள்ளேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் ஒரு முதல்வர், நிர்வாகம் தெரிந்தவர், ஜெயலலிதாவோ கருணாநிதியோ இது போன்ற தவறை செய்திருக்கவே மாட்டார்கள்.
குற்றவாளிகளுக்கு விரைந்து தண்டனை பெற்று தருவோம், அவ்வளோதான். இன்றைக்கி எல்லாரும் கோபமாக இருக்காங்க, பதட்டமாக இருக்காங்க. 10 நாள் கழிச்சு இதை மறந்துட்டு வேறு வேலையை பார்க்க தான் போகிறோம், எல்லாரும் போகிறோம் இல்லையா? இந்த டைமை எதுக்கு கமிட் பண்ணுறீங்க நீங்கள்? இப்போ ஒரு சீஃப் மினிஸ்டர் கமிட் பண்ணதுனால அவ்வளவு பேரும் வேகமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா? அப்போ தப்பும் தவறுமா தானே இந்த விசாரணை நடக்கும். அப்போ உங்களோட நோக்கம் ஊர்வாயை மூடுறதா இல்லை குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தருவதா? ஒரு நிர்வாகம் தெரிந்த முதல்வர் இப்படி சொல்லலாமா? என்னங்க எப்போங்க சார்ஜ் ஷீட் போடுறது அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்கிற அதிகாரிகளும் அப்படி தான் இருக்காங்க. சார் எந்த டைம்லைனும் கமிட் பண்ணாதீங்க, ப்ராப்பராக எல்லாத்தையும் பண்ணணும், குயிக்காக வாங்கி தந்துடுறோம், அதிகபட்ச தண்டனையை பெற்று தருவோம். இது போதாதான் இந்த கமிட்மெண்ட்டு? இல்லை சார், இது அதிகாரிகள் சொல்லியிருக்க மாட்டாங்களா சார்? இதே அதிகாரிகள் தான்ப்பா கள்ளச்சாராயத்தில் அவ்வளோ பேர் செத்து ஒன்று சார் 10 லட்ச ரூபா கொடுத்துருவோம் சார், எல்லாம் வாய முடிடுவான்னு சொல்கிறது. இன்னொன்று சொல்கிறேன் சார், ஒருவேளை இதில் வந்து அதிகாரிகள் சம்மந்தப்பட்டிருந்தாங்கன்னா இவ்வளோ வேகம் காட்ட மாட்டாங்க. யாரும் இன்ஃப்ளூயன்ஸ்டான பர்சன் அதில் இல்லாதனால ஒருவேளை அதிகாரிகளும் முடிவு பண்ணியிருக்கலாம், சீக்கிரமாக முடிச்சு நல்ல பேர் வாங்கலாம். ஃபஸ்ட்டு திஸ் இஸ் அகெயின்ஸ்ட் ப்ரொசீஜர், எகெயின்ஸ்ட் லா. கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு 90 நாள் தருது. 90 நாள் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு தரும்போது நீ ஏன் 30 நாளில் முடிக்க போகிறேன்னு சொல்கிறீங்க நீங்கள்? இப்படி அவசரத்தில் விசாரணை நடத்தி அவன் உண்மையான குற்றவாளி என்னன்னு தெரியாது அடிச்சு அவனை கடைசியில் வந்துட்டு அதுதான் நடக்குது, கொல்றது. இதே போல் இன்னொரு வழக்கில் இப்போது நடந்து கொண்டிருக்கும் விவகாரத்தை சொல்கிறேன். இந்த ராமஜெயம் கொலை வழக்கு ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். இன்னும் அந்த குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. அந்த ராமஜெயம் கொலை வழக்கில் அப்படியே மந்தமாக போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வந்து சிபிசிஐடிக்கு போச்சு, சிபிசிஐடிலேருந்து சிபிஐக்கு போச்சு, சிபிஐலேருந்து அதுக்கப்புறம் எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழுக்கு போச்சு, சிறப்பு புலனாய்வு குழுக்கு போய் அதுக்கப்புறம் திருப்பி இப்போ சிபிசிஐடிக்கே வந்துருச்சு. சரியா, கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போது இந்த சிபிசிஐடியில் புதிதாக ஒரு அதிகாரி சேர்ந்திருக்கிறார். யார் என்று உங்களுக்கு தெரியும். ராமஜெயம் கொலை வழக்கில் சம்பந்தமில்லாத நபர்களை குற்றவாளிகளாக சேர்க்க முயலும் சிபிசிஐடி டிஐஜி வருண்குமாரின் செயலை வன்மையாக கண்டிக்கிறோம் என்று சிறை கைதிகள் உரிமை மையத்தின் இயக்குனர் வழக்கறிஞர் திரு புகழேந்தி அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இந்த சின்ன பேரை மட்டும் படிக்கிறேன். ராமஜெயம் கொலை வழக்கை எஸ்பி ஜெயக்குமார் அவர்கள் விசாரணை செய்தபோது பலமுறை விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததோடு உண்மை கண்டறியும் சோதனைக்கு நாங்கள் உடன்படுகிறோம் என்று நீதிமன்றத்திலேயே மனு கொடுத்து நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் கணேசன், லெஃப்ட் செந்தில், தினேஷ், மோகன்ராம், ராஜ்குமார், சுரேந்தர், சண்முகம் உள்ளிட்ட 12 நபர்கள் சென்னையில் ஆஜராகி கடந்த டிசம்பர் 2022 அவர்களுக்கு உண்மை கண்டறியும் சோதனையும் நடத்தப்பட்டது. அவர்கள் 12 பேருக்கும் இந்த கொலைக்கும் எவ்வித சம்மந்தமும் இல்லை என்று தெரிந்த பின்னர் இந்த வழக்கு வேறு திசையில் போய்கொண்டிருந்தது. கடந்த வாரம் மாப்பிள்ளை செந்தில் என்கிற ஒரு நபரை போன ஞாயிற்றுக்கிழமை விடிய காத்தால 2 மணிக்கு வருண்குமார் கூட்டிகிட்டு போய் அடின்னு அடித்து திமுக ஆட்சியில் முட்டரவி என்ற ஒரு ரவுடி என்கவுண்டர் செய்யப்பட்டார். அந்த முட்டரவியை என்கவுண்டர் செய்ய சொன்னது ராமஜெயம். அதனால் பதிலுக்கு நாங்கள் ராமஜெயத்தை கொலை செய்தோம்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுன்ட்டு இந்த மாப்பிள்ளை செந்தில்ன்ற நபரை போட்டு வருண்குமார் ஒரு நாள் வச்சு டார்ச்சர் பண்ணிவிட்டு விட்டுட்டார். இப்போ திருப்பி 6/11/2025 அன்னைக்கு மாப்பிள்ளை செந்தில வருண்குமார் கூட்டிகிட்டு போய் ஒரு பொம்மையை நிற்க வச்சு அந்த பொம்மையோட கைகளை பின்னாடி கம்பியை வச்சு இப்படி கட்டி காட்டுன்னு வீடியோ எடுக்கிறாங்க. அப்புறம் அதே பொம்மையை படுகை போட்டு கம்பியை வச்சு கைகளை. எதற்காக இது செய்யப்படுகிறது என்றால், அந்த ராமஜெயம் இறந்தபோது அவரது கை வந்து பின்புறம் அந்த முள்கம்பியால் கட்டப்பட்டிருந்தது. இப்போ என்ன ஐடியான்னா, 15 வருஷமாக கண்டுபிடிக்க முடியாத ஒரு கொலை வழக்கை இந்த சூப்பர் காப்பு உள்ளே போன உடனே கண்டுபிடித்து விட்டார் என்று ஊர் புகழ வேண்டும். ஸோ முட்டரவியோட என்கவுண்டருக்கு பழிக்குப்படி ஒரு மோட்டிவ் வேணும்ல கொலைக்கு. இவங்க எதுக்கு இப்போ கொண்டாங்க? முட்டரவியோட என்கவுண்டருக்கு பழிக்குப்படி வாங்கும் விதமாகத்தான் ராமஜெயத்தை நாங்கள் கொலை செய்தோன்ட்டு அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு 4 ரவுடிகளை பிடிச்சி கைது பண்ணி ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கி இதை முடிச்சிட்டோன்னா நேரு சந்தோஷப்படுவார்ல, திமுகவில் சந்தோஷப்படுவாங்களே, இவ்வளோ நாள் யாராலையும் முடிக்காத கேஸ் முடிச்சிட்டாயான்னு சொல்லிட்டு வா உன்னை டிஜிபி ஆகிறேன்ட்டு ஆக்கிட்டு வாங்கிட்டு மென்டல் அதிகாரிக்கு நினைப்பு. இல்லை சார், எல்லாரும் டிஜிபி ஆகணும்னா யார் தான் சார் ஆக போகிறா கடைசியில்? ஆசை தானேப்பா சார். இப்போ இந்த மாப்பிள்ளை செந்தில் அவர் ஏன் சார் குறி வைக்கப்படுறாரு? அவரை தான் கரெக்டாக லாக் பண்ண முடியும். ஏற்கனவே குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள், சரியா, பழைய குற்றவாளிகள்னு வச்சுக்கோங்க. இப்போ அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறாங்க. இன்னொன்று புகழேந்தி சொல்கிறது போல் உண்மை கண்டறியும் சோதனை இவர்களுக்கு நடத்தப்படுகிறது. நடத்த நாங்கள் எல்லாரும் ஒத்துழைக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. லை டிடெக்டர், இந்த பாலிகிராஃபி எல்லாம் பண்ணிட்டு இவங்க பொய் சொல்லலைன்ட்டு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எப்படிப்பா இவங்க திருப்பி விசாரணைக்கு வர்றாங்க? இப்போ இப்படி விசாரணை பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்குது? இந்த மாப்பிள்ளை செந்தில் எல்லாம் ஜெயக்குமார் எஸ்பி விழுப்புரத்தில் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவரெல்லாம் போட்டு அடித்து உரித்து தலையில் தொங்க விட்டு அடிச்சிருக்காங்க. எவிடன்ஸு இல்லை, மோட்டிவ் வேணும்ல. ராமஜெயத்தை கொலை பண்ணுறதுக்கு இப்போ நான் ரவுடியாகவே இருந்தாலும் ஏதாவது ஒரு கனெக்ஷன் வேணும். இவர் இந்த கனெக்ஷனை கண்டுபிடிச்சிட்டு இந்த கனெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீ இதை ஒத்துக்கன்னு சொல்லிட்டு செய்து கொண்டு இருக்கிறார்.
இன்னொன்று ராமஜெயம் வழக்கை பொறுத்த வரைக்கும் அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு பல்வேறு கதைகள் கூறப்படுது. அப்படி இருக்கும்போது இப்படியான ஒரு கதையோட இது முடிக்கப்படுதுன்னா திரு நேரு அவர்களுக்கு சந்தோஷம் தானே? அவங்க குடும்ப பழி எல்லாமே வந்து எக்ஸாக்ட்லி அதை விசாரித்து உண்மை காரணத்தை கண்டுபிடிச்சா அந்த குடும்பத்துக்கு அசிங்கம், ராமஜெயத்துக்கும் அசிங்கம். இதுதான் உண்மை. இது வருண்குமார் தெரியாமல் செய்யவில்லை. வருண்குமார் என்னை கஸ்டடியில் வச்சு விசாரிச்சுட்டு இருந்தப்போ அங்கே என்னை விசாரித்த இன்ஸ்பெக்டரு இந்த ராமஜெயம் கொலை வழக்கு எஸ்ஐடியில் இருக்கிறாரு. ராமஜெயம் கொலை நடந்து ஒரு 6 ஆண்டுகளுக்கு பிறகு 7 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் அந்த எஸ்ஐடி டீமில் ஜாயின் பண்ணுறாரு. இவர் ஜாயின் பண்ணோன்னா நம்மளை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பை படைச்சிருக்காங்க, போய் நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ராமஜெயத்தோட ஆஃபீஸ் அந்த இடத்துல ஒன்று இருக்குது. அந்த ஆஃபீஸில் போய் சர்ச் பண்ணுவோன்னு போய் சர்ச் பண்ணுறாரு. ராமஜெயம் கைகள் கட்டப்பட்டிருந்ததில் முள்கம்பி, அந்த முள்கம்பியோட ரோல் அங்கே உள்ளே இருக்குது. ராமஜெயம் ஆஃபீஸில் இருந்திருக்கு, பெரிய பண்டிலாக இருக்குது. அதை எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சா ராமஜெயம் சாகும்போது இருந்த முள்கம்பி இதிலேருந்து எடுக்கப்பட்டிருக்கா என்பதை கண்டுபிடிக்க முடியும். சிசிடிவி இருந்திருக்காங்க. 2, ராமஜெயம் வாக்கிங் போகும்போது கொலை செய்யப்பட்டார் என்பது தான் ஊடகங்கள்லாம் வர்ற செய்தி. ராமஜெயம் இறக்கும்போது லுங்கி கட்டியிருந்தார், உள்ளாடை அணியவில்லை. ராமஜெயம் பேட்மிண்டன் பிளேயரு, வாக்கிங் போவார். வாக்கிங் போகும்போது ரெகுலராக அவர் கூட ஒரு 4 பேர் ரெகுலராக வாக்கிங் போகிற வாக்கிங் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் வாக்கிங் போக மாட்டார். 4 மணிக்கு எதுக்கு வாக்கிங் போகிறாரு? அதுவும் லுங்கி கட்டிட்டு ஜட்டி போடாமல் எதுக்கு வாக்கிங் போகிறாரு? செருப்பு போட்டு எதுக்கு வாக்கிங் போகிறாரு? ஃபஸ்ட்டு யாராவது போவாங்களா இப்படி வாக்கிங்க? அதுவும் மண் ரோட்டில் யாராவது இப்படி வாக்கிங் போவாங்களா செருப்பை போட்டுக்கிட்டு? இப்படி இந்த நிலையில் ஏன் இருந்தார் என்பதெல்லாம் ஆராய்ஞ்சாலே தெரிஞ்சிடும். நான் அதுக்கு மேலே சொல்ல விரும்பலை. ராமஜெயத்தை பற்றி அந்த அவங்க நேருவுக்கும் தெரியும், அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் எதுக்காக அந்த கொலை நடந்துச்சு, ஏன் பண்ணாங்கன்றதெல்லாம் தெரியும். அது வெளியே வருவதை மாலதி குறிப்பிட்டது போல் அவர்களும் விரும்பவில்லை. ஸோ அது இல்லாமல் புதுசாக ஒரு மோட்டிவ், முட்டரவி என்கவுண்டருக்காக பதிலுக்கு நாங்கள் பழி கொலை அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் வசதியாக இருக்குதா? அதுக்கு மாப்பிள்ளை செந்தில் ஜெயிலுக்கு போகணுமா, லைஃப் வாங்கணுமா? என்னென்னா இப்படி நீங்கள் ஜோடித்தாலும் கூட மாப்பிள்ளை செந்திலே வந்து நான் தான் இந்த கொலை செய்தேன் என்று ஒப்புக்கொண்டாலும் கூட நீதிமன்றத்தில் இது விடுதலையாகிவிடும். நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் நாளைக்கு மாப்பிள்ளை சேர்ந்து கோர்ட்டில் டிஃபெண்ட் பண்ண மாட்டாரா? ஆனால் பின்னால் விடுதலையானால் எனக்கு அது பற்றி கவலை இல்லை. யாராலும் முடிக்க முடியாத ஒரு வழக்கை கொஞ்ச நாளாக ரீல்ஸ் எல்லாம் வரல, பரங்குது நியூஸில் வரலன்ட்டு. ஸோ நான் பிடிக்க வச்சிட்டேன். எந்த அத்தாரிட்டியில் போய் அரெஸ்ட் பண்ணுறீங்க நீங்கள்? ஃபார்மலாக அரெஸ்ட் பண்ணு, அது வேறு. சும்மா தூக்கிட்டு போய் கட்டி வச்சு கையை கட்டு காலை கட்டுன்னு கம்பி கட்டுற கதையெல்லாம் விட்டுக்கிட்டு இருந்தா இதையும் இந்த சிபிசிஐடி ஐஜி வேடிக்கை பார்த்துன்னுக்கிறாரு.